காகம் வண்ணவின் மூலம் எதனை அறிகிறோமோ அதைத்தான் கனவிலும் அறிகிறோம். கனவிலும் அறிகிறோம். கனவில் தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் இல்லை. நனவில் அந்த சுதந்திரம் இருக்கிறது. எந்தது வெந்து தனக்கென எந்த உணர்வையும் பிடித்து வைத்துக் கொள்ளாத நிலையில் எல்லா அனுபவங்களாக மலர வாய்ப்பொழிக்கிறது. தந்தத்து சாட்சி நிலை, சாட்சி தன்மை என்று எதுவும் கிடையாது. தந்தத்தில் அனுபவங்கள் அனைத்தும் காண்பவள். முக்கியத்துவம் பேராது காண பொருளாக மாறி அமைந்து விடும் நிலையில் நமது ஆதார உணர்வை சாட்சி நிலை என்று பெயர் கொடுத்து அழைப்பதிலும் தவறில்லை. யோபதந்து தாத்து சாட்சி நிலை உண்மையில் முக்கியத்துவத்தை பெறுவது, முக்கியத்துவத்தை இழப்பதும் நமது மனோ அனுபவங்கள் மட்டுமே. மன அனுபவங்கள் முக்கியத்துவம் இழக்க வேண்டுவதுதான் முக்கியமானது. அப்போது நனவு நிலை கனவு நிலையாக மாறிவிடுகிறது. எப்படி நிகழ்வது? கோடியில் ஒருவருக்குத்தான் ஏற்பட முடியும். மனது காண்பவனாக வரும் இயக்கமும் கணந்தோறும் ஏற்படும் தற்காலிகமான இயக்கமே காணப்படும் பொருளாக ஏற்படும் அனுபவங்களும் தற்காலிகமாக ஏற்படும் இயக்கமே. இவை அனைத்தும் நமது மனோ இயக்கம் மட்டுமே. தற்காலிகமான மனோ இயக்கம் மட்டுமே. நமக்கு ஏற்படும் எந்த மன இயக்கத்துக்கும் புனிதமான பெயரை கொடுத்து அதனை நிலை நிறுத்தும் முயற்சி நமக்கு கிடையாது. மனரீதியில் யதார்த்தமான அணுகுமுறை என்பது அறிவுபூர்வமானது, அறிவியல் ரீதியானது, எளிதானது. நமக்கு மனத்தெளிவு கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, நாம் நேசித்தவருடைய கருத்துக்களை மட்டுமே